ஹாய் ஆல். இது ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க்கு. இப்போ தான் ஃபைல்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சென்னை போயிருந்தப்போ ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசூலா ரோட்டில் ஒரு இடம் இருக்குது. இங்கே போயிருந்தோம். அவங்களே வந்து டங்கட் சொல்லிவிட்டு கீழே ஒரு சின்ன அவுட்லெட் வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ்ஸு. அதில் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து சாம்பார் இட்லி, அப்புறம் ரயில்வே சட்னி டிப் இட்லி, அப்புறம் கார சட்னி டிப் இட்லி, நம்ம வீட்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பூண்டு காரக்குழம்பு டிப் இட்லி, டிப் தோசைன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரயில்வே சட்னி வந்து ஸ்பெஷல் மென்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நடக்கல்ல சட்னி டிப் பண்ணிட்டுருக்கு, அதுவும் ட்ரை பண்ணோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. இவங்க மெனுவே வந்து எக்ஸ்ட்ராடினரி மெனு. நம்ம வீட்டில் என்னென்னலாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்பி இவங்ககிட்ட போய் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம். இவங்களதுலேயே வந்து முகூர்த்தம் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு வச்சுருக்காங்க. அது சில குறிப்பிட்ட டேஸில் போடுறாங்க. அந்த மெனுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாம்பழம் திருவிழான்னு போது, தயிர் சாத திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட தோசை வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள், செம. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் இவங்க சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு முன்னாடி தோற்று போயிடணும். அப்புறம் இந்த பிரெஞ்சி பிரெட் ரைஸ் செம்ம சூப்பர். ஒரு காம்போன்னு என் குழந்தைக்கு கொடுத்தாங்க, அதை நான் தான் சாப்பிட்டேன் கடைசியில். செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா வத்த குழம்பு சாதம், நம்ம அரிசி பருப்பு சாதம், தயிர் சாதம், ரச சாதம், இது கூட சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுன்னு. என் பையன் அந்த பிரிஞ்சி பிரியாணிக்கு செம்ம அடிக்ட் ஆகிட்டான். கடைசியில் என் பொண்ணுக்கு வாங்கின சாப்பாட்டை நான் அவ்வளோ ருசித்து சாப்பிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இந்த இடம் இருந்துகிட்டே இருந்தது. சென்னை போனால் கண்டிப்பாக இங்கே போயே ஆகணும்னு. அதனால் போனால் அடுத்த நாளே இங்கே போயிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் ட்ரை பண்ணோன்னா லஞ்சு சாப்பிடவே முடியல. ஏன்னா லஞ்ச்லேயே அவங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. அதாவது ஆத்தென்டிக்காக நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஐட்டம்லாம் இவங்ககிட்ட ட்ரை பண்ணோம்னா சான்ஸே இல்லை. அந்த ஓனருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவரோட டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் சரி, அவங்க சர்வ் பண்ணுற விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களதுலேயே வந்து நிலா சோறுன்னு ஒரு ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சவங்களோட மொட்டை மாடியில் பாட்டு கேட்டுகிட்டே யாராவது சாதம் உருட்டி கொடுத்தா கையில் சாப்பிட எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் அந்த ஈவெண்ட்டு. சென்னையில் இருக்கவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே